ஹாய் காய்ஸ், ஐம் நிவேதா. இந்த வீடியோவில் சஃபோனிஃபிகேஷன் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, சோப் மேக் பண்ணுற ப்ராசஸ், அது எப்படி ஃபன்னியாக பார்க்குறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்னா, த கிரேட் க்ரீஸ் மீட் அப் ஆகுது. அதாவது ஃபேட்டி ஆசிடும் வந்துட்டு ட்ரைக்ளிசரைட்ஸும் இருக்குது, ஓகேவா. ஸோ இவங்க ரெண்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஊரையே வந்துட்டு ஃபுல்லாக ஸ்லிப்பரியாக மாற்றுறாங்க. லைக் எங்கே பார்த்தாலும் வழுக்கி விழுற மாதிரி, ஸ்லைட் ஆகிற மாதிரி மாற்றுறாங்க, ரொம்ப மெஸ்ஸியாக மாற்றிடுறாங்க. அப்போ வந்துட்டு சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து ஊர்லேருந்து வருது. சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து நம்ம லை அப்படின்னு வச்சுக்கலாம், ஓகேவா. எபிசோட் 2ல் என்ன ஆகுது அப்படின்னா, த கெமிக்கல் ஸ்லோ டவுன். லை வந்துட்டு வெறும் ஆர்டினரி விசிட்டர் கிடையாது. ஸோ அதுக்கு வந்து எல்லா இடமும் வந்துட்டு ரொம்ப க்ளீனாக இருக்கணும். அது வந்துட்டு இந்த ஊரை பார்த்து, என்னடா அது இவ்வளோ மெஸ்ஸியாக இருக்குது, எல்லா இடத்துலையும் ஸ்லிப்பரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாண்ட் டு சேஞ்ச் அப்படின்னு சொல்லுது. சொல்லிவிட்டு ப்ரிப்பேர் டு பி சஃபோனிஃபைட் அப்படின்னு சொல்லுது. லைக் சஃபோனிஃபைட்னா க்ளீன், இப்போ சோப்பு போட்டு நம்ம எப்படி க்ளீன் பண்ணுவோம், அந்த மாதிரி ப்ரிப்பேர் டு பி சஃபோனிஃபைட் அப்படின்னு சொல்லுது, ஓகேவா. ஸோ அதுதான் கெமிக்கல் ஸ்லோ டவுன். எபிசோட் 3ல் என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. எப்படின்னா, லைனா என்னது, சோடியம் ஹைட்ராக்சைடு. சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து தன்னோட ஹைட்ராக்சைடு அயான்ஸ் இருக்குல்ல, அது மூலயமா ட்ரைக்ளிசரைட்ஸில் இருக்கிற எஸ்தர் பாண்டை வந்து பிரேக் பண்ணுது, ஓகேவா. ட்ரைக்ளிசரைடில் எஸ்தர் பாண்ட் அப்படின்றது இருக்கும், ஓகே. ஸோ அது வந்துட்டு முதல்ல பிரேக் பண்ணுது, ஓகே. அப்போ யூ ஹாவ் பீன் ஸ்ப்ளிட் அப்படி, நீங்கள் பிரிஞ்சிட்டிங்க அப்படின்னு லை வந்து கத்துது, ஓகேவா. ஸோ ட்ரைக்ளிசரைட்ஸ் வந்து பிரிஞ்சு கிளிசராலாக மாறுது. கிளிசரால் அப்படின்னா என்னென்னா, ஒரு ஸ்வீட்டான இன்னசென்ட்டான நிற்கிற ஒன்று, ஓகேவா. ஸோ ட்ரைக்ளிசரைட்ஸ் வந்து கிளிசராலாக மாறுது. ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து சோப் மாலிகுல்ஸாக மாறிடுது. இந்த சண்டையில், இந்த ட்ராமாவில் வந்துட்டு ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து சோப் மாலிகுல்ஸாக மாறிடுது. ஸோ எபிசோட் 4ல் வந்து க்ளீன் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். சோப் மாலிகுல்ஸோட தலை வந்து எப்படி இருக்குன்னா, ஹைட்ரோஃபிலிக் ஹெட்ஸ், அதாவது வாட்டரை கண்டா வந்துட்டு அதுக்கு பிடிக்கும், ஓகேவா. ஃபில்லிக் அப்படின்னாலே லவ்விங்னு அர்த்தம். ஃபோபியா என்னது, பயம், ஓகேவா. ஸோ இந்த சோப் மாலிகுலுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, ஹைட்ரோஃபிலிக் ஹெட்டாகவும் ஹைட்ரோஃபோபிக் டெய்ல்ஸாகவும் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இதுதான் சோப் மாலிகுல் எப்படி இருக்குது. வி ஆர் ஹியர் டு க்ளீன் அப் த மெஸ், ஓகே. இப்போ நம்ம வந்துட்டு பிரிஞ்சிட்டோம், ஓகேவா. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ இந்த க்ரீஸ் கடலாம் இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இதோட தலையிலே அதை அப்படியே தூக்கிட்டு போயிடும், ஓகேவா. ஸோ நம்ம வாட்டரை கலந்து விடும்போது, இப்போ பேசிக்காக வந்துட்டு உங்களோட துணியில் வந்து க்ரீஸ் கரை இருக்குன்னா, உடனே சோப்பு போட்டு வாஷ் பண்ணும்போது என்ன ஆகுது, அந்த க்ரீஸ்லாம் வந்து வந்துடுதா. ஏன் காரணம் அப்படின்னா, சோப்பில் வந்துட்டு உங்களுக்கு வந்து 2 விஷயம் இருக்குது, ஹைட்ரோஃபில்லிக் ஹெட்டு, ஹைட்ரோஃபோபிக் ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹைட்ரோஃபில்லிக் ஹெட் என்ன பண்ணும் அப்படின்னா, அது இப்போ அந்த க்ரீஸ், இப்போ இந்த லேயரில் க்ரீஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கீழே ஹைட்ரோஃபிலிக் ஹெட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி ஊற்றினோடனே அது அப்படியே க்ரீஸை தூக்கிட்டு தண்ணி கூட போகும், ஓகேவா. ஹைட்ரோஃபோபிக் டெய்ல்ஸ் வந்து தண்ணியை பார்த்து விலகும், அதுவும் நமக்கு இப்போ ஒரு பாசிட்டிவ் தானே. ஸோ அப்போ வந்துட்டு அழுக்கு வந்து டர்ட் வந்து போயிடும், கரெக்டாக. ஸோ எபிசோட் 5ல் என்ன நடக்குதுன்னா, ஒரு பபுள் பார்ட்டி, நல்லா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணோன்னே இப்படி பபுள்ஸாக வரும்ல. ஸோ இந்த முன்னாடி இருந்த மாதிரி இல்லாமல் அந்த பிளேஸே வந்துட்டு அப்படியே மின்ன ஆரம்பிச்சிருச்சு, ஓகேவா. லிட்டில் பிட் ஆஃப் கெமிக்கல் ட்ராமா எல்லாமே வந்துட்டு இந்த ஒரு மெஸ்ஸை வந்துட்டு ஒரு பபுள் செலிப்ரேஷன் மாதிரி மாற்றிருச்சு. ஸோ அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டே வந்துட்டு அப்படியே க்ளீனாக மாற்றிருச்சு, ஓகேவா. ஸோ நீங்கள் இதில் வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சோடியம் ஹைட்ராக்சைடு உங்களுக்கு நல்லா மனசில் பதிஞ்சிருக்கும். ஸோ அது வந்துட்டு தன்னோட அயான்ஸ் மூலிமா ட்ரைக்ளிசரைட்ஸில் இருக்கிற எஸ்தர் பாண்ட் அப்படின்றத பிரேக் பண்ணுது அப்படின்றத தெரிஞ்சிருப்பீங்க. ட்ரைக்ளிசரைட்ஸ் வந்து கிளிசராலாக மாறுது அப்படின்றத தெரிஞ்சிருப்பீங்க. ஹைட்ரோஃபோபிக் ஹெட், ஹைட்ரோஃபிலிக் ஹெட், ஹைட்ரோஃபோபிக் டெய்ல்ஸு, ஓகே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.